சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. இன்றைக்கி கேரளாவோட ஸ்பெஷல் ரெசிபி வாழைப்பழ இலையடை தான் செய்ய போகிறேன். இது அவங்க நேந்திரம்பழத்தில் பண்ணுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நேந்திரம்பழம் கிடைக்கும்போது அதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். 3/4 கப் வெல்லம் எடுத்து கரைச்சி வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ரவையும் அரிசி மாவும் என்ன மெஷர்மெண்ட்டில் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவல் ரேஷியோவில் வெல்லம் எடுத்துக்கோங்க. இதுக்கு பாகுப்பதம் தேவையில்லை, கரைச்சி எடுத்து வச்சா மட்டும் போதும். இப்போது கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் ரவை சேர்த்து வறுத்துக்கலாம். ஓரளவு ரவை வறுப்பட்டதும் நம்ம அரிசி மாவு 1/4 கப் அளவுக்கு சேர்க்க போகிறோம். இதையும் ரவை கூடையே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. அடுத்ததாக துருவின 1/2 மூடி தேங்காவை இது கூட சேர்க்க போகிறேன். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வாசனை வர வரையும் வறுத்து எடுத்துக்கணும். நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரவை தேங்காய் எல்லாம் நல்லா வறுத்தாச்சு. கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். வாசனையும் நல்லா சூப்பராக வந்துருச்சு. இப்போது இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக 4 நல்லா கனிஞ்ச வாழைப்பழமாக எடுத்திருக்கேன். இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் அதே கடாயிலே சேர்த்து வாழைப்பழத்தை நெய்யிலேயே வதக்கிக்கோங்க. நெய்யிலேயே நல்லா வதங்கட்டும். ஓரளவு வதங்கினதுக்கு பிறகு நல்லா மசிச்சு விட்டு கலந்துக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய ட்ரெடிஷ்னல் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாழைப்பழத்தை நல்லா மசிச்சாச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம வறுத்து வச்ச ரவை தேங்காய் இருக்கு இல்லையா, அதை இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. வாசனைக்கு கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு எடுத்து வச்ச வெள்ளை கரைசலை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நான் எடுத்திருந்த வாழைப்பழம் ரவை தேங்காய்க்கு இந்த வெள்ளை கரைசலோட அளவு கரெக்டாக இருந்தது. உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணியை சூடு பண்ணி இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க. நல்லா திக்காகி வந்துடும். அதுக்கு பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இலையில் வச்சு தட்டும்போது ஓரளவு திக்கான பதத்தில் இருந்தால் தான் அடையும் சூப்பராக இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இது ஆறுற வரையும் அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு இலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து அதில் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். இப்போது தேவைப்படுற சைஸுக்கு உருண்டையாக எடுத்துக்கோங்க. இதை மெல்லிஸாக தட்டி எடுத்துக்கணும். இலையில் நெய் தடவினதோட கையிலையும் கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் நல்லா ஈஸியாக தட்டுறதுக்கு வரும். உங்களால் எந்த அளவுக்கு தின்னா தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தட்டி எடுத்து இலையை மெதுவாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இது முதல் நாள் வாங்கின இலைங்கிறதுனால கொஞ்சம் வதங்கியிருக்கு. நீங்கள் ஃப்ரெஷ்ஷான இலை கிடச்சா அதை கூட கட் பண்ணி இது போல் செஞ்சுக்கலாம். ஃபோல்ட் பண்ண இலையை அப்படியே இட்லி தட்டில் வச்சு ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறோம். இதை அப்படியே வச்சு வேக வைக்கலாம். இல்லைன்னா ஒரு டூத்பிக் வச்சு கவர் பண்ணிவிடுங்க. இதே போல் எல்லா அடையும் இலையில் தட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபோல்ட் பண்ணி ஒன்று மேலே ஒன்று வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். விசேஷ நாளில் வாழைப்பழம் நிறைய மீந்துடும். அந்த டைமில் இதை மாதிரி ரெசிபி செஞ்சு கொடுங்க. நல்ல ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. பசங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்தால் போதும். 10 நிமிஷத்துலேயே நல்லா சாஃப்டாக வெந்துடும். இன்னும் கூட அதிகமாக செஞ்சுருக்கலாம் அப்படிங்கிற நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. வாழைப்பழம் இருக்கும்போது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணாமல் விட்டுடாதீங்க. இதே ரெசிப்பியை நீங்கள் பலாப்பழத்துலேயும் ட்ரை பண்ணலாம். அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thanks for watching.